1000 ஆண்டு கால செய்த தவம் தோற்றது. ஏன் தெரியுமா? ஒரு முறை விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்திற்கு வசிஷ்டர் வந்திருந்தார். இருவரும் பல விஷயங்களை பேசினர். விடைபெறும்போது விஸ்வாமித்திரர் அவருக்கு மறக்க முடியாத அன்பளிப்பு ஒன்றை வழங்க விரும்பி 1000 ஆண்டு தவத்தால் தனக்கு கிடைத்த சக்தியை கொடுத்தார். பிறகு ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்தார். வசிஷ்டர் அவரை அன்புடன் உபசரித்தார். அரை மணி நேரம் நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசினார். விடைபெறும் நேரத்தில் வசிஷ்டர், இவ்வளவு நேரம் நல்ல விஷயங்களை பேசியதற்காக கிடைத்த புண்ணிய பலனை உமக்கு அளிக்கிறேன் என்றார். விஸ்வாமித்திரரின் முகம் சுருங்கியது. நான் உங்களுக்கு அளித்த 1000 ஆண்டு தவ பயனும் நீங்கள் எனக்கு அளித்த இந்த அரை நாள் நல்ல உரையாடலின் புண்ணியமும் எப்படி சமமாகும் என்று இருவரும் பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் பிறகு சிவனிடமும் சென்று முறையிட்டனர். சிவனும், உங்களுக்கு தெளிவு வேண்டுமானால் பாதாள லோகத்தில் உள்ள ஆதிசேஷனின் உதவியை நாடுங்கள் என்றார். விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் பாதாள லோகம் வந்தனர். தங்கள் சந்தேகத்தை எடுத்து கூறினர். இதற்கு யோசித்தே பதில் சொல்ல வேண்டும். அதுவரை இந்த பூலகத்தை தாங்கும் பணியை நீங்கள் செய்யுங்கள். தலையில் சுமக்க கடினமாக இருக்கும். எனவே ஆகாயத்தில் இது நிலைநிறுத்தி வையுங்கள் என்றார் ஆதிசேஷன். உடனே விஸ்வாமித்திரர், நான் இப்போதே 1000 ஆண்டுகள் செய்த தவத்தின் சக்தியை கொடுக்கிறேன். அதன் பயனாக பூமி ஆகாயத்தில் நிலை பெற்று நிற்கட்டும் என்றார். ஆனால் பூமியில் எந்த மாற்றமும் உண்டாகவில்லை. அது ஆதிசேஷனின் தலையிலேயே நின்று கொண்டிருந்தது. வசிஷ்டர் தன் பங்குக்கு அரை மணி நேரம் நல்ல விஷயங்கள் பேசியதால் உண்டாகும் புண்ணியத்தை கொடுக்கிறேன். இந்த பூமி அந்தரத்தில் நிற்கட்டும் என்றார். இதை சொன்னதும் ஆதிசேஷனின் தலையில் இருந்த பூமி கிளம்பி அந்தரத்தில் நின்றது. ஆதிசேஷன் பூமியை எடுத்து தன் தலையில் மீண்டும் வைத்துக் கொண்டு, நல்லது, நீங்கள் இருவரும் வந்த வேலை முடிந்துவிட்டது, போய் வரலாம் என்றார். கேட்ட விஷயத்திற்கு தீர்ப்பு சொல்லாமல் வழி அனுப்பினால் எப்படி என்றனர் ரிஷிகள். உண்மையை நேரில் பார்த்த பிறகு தீர்ப்பு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. 1000 ஆண்டு தவசக்தியால் அசையாத பூமியை அரை மணி நேர நல்ல விஷயங்கள் பேசிய பலனுக்கு அசைந்து விட்டது பார்த்தீர்களா? நல்லவர்கள் உறவால் கிடைக்கும் புண்ணியமே தவத்தால் கிடைக்கும் புண்ணியத்தை விட சிறந்தது என்றார் ஆதிசேஷன்.